السلام عليكم يا بابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشي ورضا نفسي ومداد كلماتي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய அருள் நபி நாதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்தில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக, மனித குலத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி ஆன்மீகத்தினுடைய உச்சத்தின் உச்சத்தை தொட்டவர்கள். வாழ்வின் பயனை, பிறவி பயனை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள். இந்த உலகமும் அந்த பயனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த வெற்றி, தனக்கு கிடைத்த ஏற்றம், முன்னேற்றம், தனக்கு கிடைத்த சந்தோஷம், தனக்கு கிடைத்த எல்லா பதவிகளும், எல்லா உயர்வுகளும், எல்லா அந்தஸ்துகளும் இந்த உம்மத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் வைத்திருந்த அன்பும் மரியாதையும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியமும் குர்ஆன் வழியாக நாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் அல்லாஹ் அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திய அளவிற்கு வேறு யாருடைய அந்தஸ்தையும் உயர்த்தியதாக நாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்தஸ்துகள் அவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம், அவர்களுக்கு உயர்ந்த நிலைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தும் அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இஸ்லாம் மேராஜனுடைய பயணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான். அத்தஹியாத்து வல் முபாரகாத்து தய்யிபாத்து லில்லாஹி என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலே, அவனுடைய தர்பாரிலே தனது காணிக்கையை முன்வைத்த பொழுது, அவர்கள் வைத்த அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அல்லாஹ் சலாம் சொன்னான். நாம் எல்லாம் சலாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய சலாம் உன் மீது உண்டாவதாக என்று நாம் வாழ்த்துகிறோம். யாருடைய சலாம் உண்டாக வேண்டும், யாருடைய சலாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோமோ, ஒருவருக்கொருவர் நாம் அதை பரிமாறிக்கொள்கிறோமோ, அந்த சலாமாகிய அல்லாஹ்வே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்களை முன்னோக்கி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொன்னான். அப்படி சொன்ன பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய சலாம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது
அதை வாங்கி புலகாங்கிதம் அடைந்தார்கள், அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள், அதை பெற்றுக்கொண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல. அந்த சலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த அந்த சலாம் எனக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய உன்னுடைய நல்லடியார்கள் சாலிஹான நல்லவர்கள் அனைவரின் மீதும் அது உண்டாக வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் தனது அவாவை வெளிப்படுத்தியவர்கள் தான் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் மட்டுமல்ல, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி, நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், வஸல்லிமு தஸ்லீமா, சலாமம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது சஹாபாக்கள், நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். இந்த ஏற்றம், இந்த முன்னேற்றம், இந்த பாக்கியம் நபிக்கு கிடைத்தது. நபிக்கு கிடைத்த அந்த சலாத்து, நபிக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்று அவர்களுக்கு மனதிலே ஆசை வந்த பொழுது, அவர்கள் தங்களது ஆசையை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெளிப்படுத்திய பொழுது, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும்தான் சலாத்து, அல்லாஹ் என் மீது மட்டும்தான் ஸலவாத்து சொல்லுவான், உங்கள் மீதெல்லாம் ஸலவாத்து சொல்ல மாட்டான் என்று அவர்களுடைய ஆசையை நிராகரிக்கவில்லை. மாறாக அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என் மீது ஸலவாத்து சொல்கிறாய், என் மீது சலாமம் சொல்கிறாய், அதே போல இந்த உம்மத்தின் மீதும் என்னுடைய சமுதாயத்தின் மீதும் நீ சலாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீன், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அவன் உங்களின் மீதும் ஸலவாத்து சொல்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய மலக்குமார்களும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அவனுடைய மலக்குமார்களும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அவனும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான். வ மலாயிகத்துஹு, அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் உங்களை கொண்டு வருவதற்காக என்று அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீதும் ஸலவாத்து சொன்னான். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு கிடைத்த எல்லா பாக்கியங்களும் இந்த உம்மத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் எதிரொலி, அதனுடைய பலன் இந்த உம்மத்துக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அருளினான். நபியின் மீது ஸலவாத்து சொன்னான் என்றால் இந்த உம்மத்தின் மீதும் அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். நபியின் மீது மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உம்மத்தின் மீதும் மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ஸலாத்துக்கும் சலாமுக்கும், மலக்குமார்களுடைய ஸலாத்துக்கும் சலாமுக்கும் அருகதைப்பட்ட இந்த உம்மத் பாக்கியமானவர்கள். இவர்களைப் போல பாக்கியமானவர்கள் உலகத்தில் வேறு யாரும் இல்லை, இருக்க முடியாது. ஆனால் அந்த ஸலாத்தும் சலாமும் உங்கள் மீது கிடைக்க வேண்டும் என்றால், என் அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தாகிய உங்களுக்கு, எனக்கு, நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதையாவது ஒன்றை செய்தால் அதற்கு பிரதியாக, அதற்கு பல பரிகாரமாக, அதற்கு பலனாக அல்லாஹ் நம்மின் மீது ஸலவாத்து சொல்லுவான், நம்மின் மீது சலாம் சொல்லுவான் என்றால், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்கள் மீது ஸலாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அதிகமான முயற்சிகள், அதிகமான சிரமங்கள், அதிகமான கஷ்டங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னால் போதுமானது. நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுவான். நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், மலக்குமார்களும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுவார்கள்.
சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லா அலைய ஸலாத்தம் வாஹிதா, எவர் என் மீது ஒரு ஸலவாத் சொல்வாரோ அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர மர்ரா, அல்லாஹ் அவரின் மீது 10 ஸலவாத்து சொல்கிறான். நாம் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்தையும் ஒரு சலாமையும் நாம் சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அல்லாஹ் ஸலாத்து சலாம் சொல்லுகிறான் என்பது மாத்திரமல்ல, ஒன்றுக்கு 10 ஸலவாத்தை அல்லாஹ் சொல்கிறான். நாம் சொல்வது ஒரு ஸலவாத், அல்லாஹ் நம்மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து 10 என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மட்டுமா, நாம் ஒரு ஸலவாத்தை சொல்கிற பொழுது அல்லாஹ் நம்ம மீது 10 ஸலவாத்து சொல்கிறான் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய 10 பாவ கரைகள் நீக்கப்படுகிறது, நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். மட்டுமா, அது மட்டுமா இல்லை, நம்முடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. ஒரு ஸலவாத்து சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய அந்தஸ்துகள் 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருள் ஸலவாத்து 10 நமக்கு கிடைக்கிறது என்றால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவிற்கு அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடுகிறோம், அல்லாஹ்வுடைய அன்புக்கு உரித்தானவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம், அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹமத்திற்கு தகுதி பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் என்றால் எளிய முறையில் சுலபமான வழியில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹமத்தையும் கருணையையும் கிருபையையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் ஸலவாத்தின் வழியாக ஸலாத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வருகிற பொழுது அந்த ஸலவாத்தை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும், அந்த சலாமை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். என் அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இது சாதாரணமான பாக்கியம் அல்ல. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு ஹதீஸ்ல, லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்கள் வீடுகளை கபூர்களாக ஆக்கி விடாதீர்கள். அடுத்து சொன்னார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை நீங்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய இடமாக பண்டிகையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், சல்லு அடைய, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மூன்றையும் ஒரே லைனிலே ஒரே நேர்கோட்டிலே இந்த 3 வாக்கியங்களை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய கபரை ஈதாக பெருநாளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? அல்லாமா தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லி தருகிற பொழுது இப்படி ஒரு பொருளை நமக்கு சொல்லி தருவார்கள். ஈது என்பது, பெருநாள் என்பது, பண்டிகை என்பது வருஷத்துக்கு ஒரு நாள் வரும் அல்லது 2 நாள் வரும். அப்ப என்னுடைய ரவுலா வருஷத்துக்கு நீங்க ஒரு தடவை 2 தடவை வந்து போகக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். எப்பொழுதும் வரக்கூடிய, அடிக்கடி வரக்கூடிய, தினமும் வரக்கூடிய, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக, உங்களுக்கும் அந்த ரவுலாவுக்கும் நெருக்கம் அதிகமாக வேண்டும், உங்களுக்கும் அந்த ரவுலாவுக்கும் இடைவெளி தூரமாகி விடக்கூடாது. எப்பொழுதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து போனால் பத்தாது, அது ஒரு ஈது மாதிரி இல்லாமல் தினமும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸிற்கு இப்படி ஒரு பொருள் வியாக்கியானம் செய்வார்கள். ஆனால் எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நாட்களும் எல்லோருக்கும் வந்து போக முடியுமா? அது எல்லோருக்கும் சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது இல்லையா? அதற்கென்று சில வசதிகள் வேண்டும், அதற்கென்று சில வாய்ப்புகள் வேண்டும். எனவே தினமும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாத மக்கள் இயங்குவார்கள். அவர்களுக்கு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்து சொன்னார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்னுடைய ரவுதாவுக்கு தினமும் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா? வருவது ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் ஆகிவிடுமா அல்லது சிரமமா, அந்த வசதி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் சல்லு அலைய, அப்படி ரவுதாவுக்கு தினமும் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை என்றால், அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், என் மீது ஸலாத்து சொல்லுங்கள். ஸலவாத் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஇன்ன ஸலாத்தக்கும் துபல்லகுனி, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலாத்து ஐன குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது.
எனவே நீங்கள் ஸலவாத்து சொல்லுவது கோலாலம்பூரிலே இருந்து கொண்டு, உங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு, உங்கள் மஸ்ஜிதுகளிலே இருந்து கொண்டு, உங்கள் தனி அறையிலே இருந்து கொண்டு, உங்கள் நாடுகளிலே இருந்து கொண்டு நீங்கள் ஸலவாத்து சொல்லுவது அது என் ரவுதாவிலே வந்து சலாம் சொல்வதை போலத்தான், ஸலவாத்து சொல்வதை போலத்தான் எனக்கு அது எட்டி வைக்கப்படுகிறது என்று நமக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லாமல் நீங்கள் இருந்தால், என் மீதுள்ள தொடர்பை நீங்கள் அதாவது நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளாமல் தூரமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டிருந்தால், உங்கள் இல்லங்கள் எப்பொழுதும் ஸலவாத்து சொல்லப்படுகிற இடமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருப்பிடங்கள் என் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லப்படுகிற இடமாக, அருள் வர்ஷிக்கப்படுகிற இடமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வீடு அது கபூராக மாறிவிடும். லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்கள் இல்லங்களை கபூராக ஆக்கி விடாதீர்கள். கபூர்னா என்னங்க? கபூரிஸ்தான். அது என்னது? அங்கே என்ன நடக்குது? ஒரு வேலையும் நடக்காது. மையத்தை கொண்டு போய் அங்கே நாம் அடக்கம் செய்கிறோம். மையத்தை அடக்கம் செய்த பிறகு அங்கே ஏதாவது ஒரு அமல் நடக்குமா? அங்கே ஏதாவது ஒரு வேலை நடக்குமா? அங்கே தொழுகை நடக்குமா? அல்லது இபாதத்து நடக்குமா? வழிபாடுகள் நடக்குமா? இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அமலுகு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அதோடு அவனுடைய அமல் நின்று விடுகிறது, அதோடு அவனுடைய அமல் ஸ்டாப் ஆகி விடுகிறது. ஆனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் இறந்து அடக்கமாகி கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நமக்கு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதற்கு பிறகு தொழுகைக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, ஸலவாத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை, இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சராசரியான நமக்கு இல்லை. ஆனால் மேன்மக்கள் வாழ்க்கையிலே எந்நேரமும் எந்நாளும் இபாதத்திலே திளைத்தவர்கள், வாழ்க்கையினுடைய எல்லா சமயங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்கள், அந்த தியானத்திலே மூழ்கியிருந்தவர்கள், அந்த இபாதத்திலேயே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர்கள், அவர்களுக்கு என்றைக்குமே எப்பொழுதுமே எதிலேயுமே விதிவிலக்குகள் உண்டு இல்லையா? ஹஜ்ரத் சாபித்துல் பன்னானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி, அவசிய தேவைக்காக வேண்டி அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை தோண்டி பார்க்க வேண்டிய அல்லது ஏதோ ஒரு பொருளை அங்கிருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. எனவே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கபர் தோண்டப்படுகிறது. கபூர்ல எப்படி மையத்தை அடக்கம் பண்ணுவாங்க? அதை கிடத்தி அதை அடக்கம் செய்வார்கள். கஃன் துணியை போட்டு பொதிந்து அதை படுக்க வைத்து அடக்கம் செய்வார்கள். அந்த கபரை திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்க்கிற பொழுது அங்கே சாபித்துல் பன்னானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படி விதிவிலக்கான சம்பவங்கள் உண்டு. அவங்க மகள்கிட்ட போய் கேட்டாங்க, உங்க அத்தா உங்க வாப்பா கபூர்ல தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்துல அப்படி என்ன விசேஷமாக அவர்கள் அமல் செய்தார்கள் என்று கேட்ட பொழுது அந்த மகள் சொன்னாங்க, எங்க அத்தா எப்பொழுதும் ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா செய்வாங்கன்னா, யா அல்லாஹ் கபூர்ல யாருக்காவது தொழக்கூடிய அனுமதி கொடுத்தா எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று எப்பொழுதுமே துவா செய்வார்கள். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்தான். எனவே அவர்களுக்கு தொழக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் வழங்கினான். கபூர்ல கூட தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெருமக்கள் இருந்தார்கள். நம்ம ஹயாத்தாக இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். நமக்கு தொழுகை என்றால் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வைன்னஹா லகபீரத்துன், தொழுகைனாலே ரொம்ப பாரமா இருக்குது. சில பேருக்கு தொழுகைனாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொழுகையா அப்படின்னு ரொம்ப அழுத்து கொடுக்கிறோம், ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகை சில பேருக்கு இன்பமாக இருக்கிறது. அந்த தொழுகை உலகத்திலே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நல்லடியார்கள் தொழுகையோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கீர் கேள்விகளை கேட்க வருவாங்க, நமக்கெல்லாம் தெரியும். அப்படி முன்கர் நக்கீர் கேள்விகளுக்கு கேட்க வருகிற பொழுது மூமினுடைய அந்த கபூர்ல சூரியன் மறைவதை போன்ற ஒரு காட்சி காட்டப்படும். சூரியன் மறைகிற மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இப்ப ரெண்டு மையத்தை எழுப்பி முன்கர் நக்கீர் எழுப்பி கேள்வி கேட்பாங்க, மண் ரப்புக்க என்று கேள்வி கேட்க போறாங்க. அப்படி எழுப்பி கேள்வி கேட்கும் பொழுது அந்த மூமின் சொல்லுவாராம், சூரியன் மறைய போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடும், நான் அசல் தொழல, எனவே அசல் தொழுகிறேன், தஊனி உஸல்லி, என்னை தொழ விடுங்கள், நான் தொழுது விட்டு அதுக்கு பிறகு நீங்க யாரு என்ன கேள்வி கேட்குறீங்கிறத பாக்குறேன்னு சொன்னாராம். இன்னொரு மலக்கு சொன்னாராம், இவரு இங்க வந்து தொழுகை வர்ற மாதிரி தெரியல,
இங்க வந்து நான் அசுரத்துல போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவற்றை என்னத்தை கேள்வி? இவரிடத்துல கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. இவர் வந்து அவர் பாஸ் தான், வெற்றி தான் சொல்லி கேட்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் என்ன பதில் சொல்லுவார் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம டியூட்டி என்ன, நம்முடைய வேலை என்ன, கேள்வி கேட்பது என்பதுதான். அதை கேட்டு விடுவோம் என்று விதிவிலக்காக நல்லோர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாளெல்லாம் விவாதத்திலே இறை நினைவிலே மூழ்கி இருந்த காரணத்தினால் அவர்களை பொறுத்தவரைக்கும் விதிவிலக்காக கபூர்களை சென்றாலும் கூட இபாதத் தான். கபூருக்கு சென்றாலும் கூட அந்த உயர்ந்த நிலையிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? கபூருக்கு போனா ஒரு அமனும் கிடையாது. கபூருக்கு போய்விட்டால் அங்கே எல்லா வணக்க வழிபாடுகளும் ஸ்டாப் ஆகி விடுகிறது. ஆனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி கபூராக உங்கள் வீடுகளை ஆக்கி கொள்ளாதீர்கள். வீடு கபூராக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி கபூர்ல ஒரு இபாதத்தும் நடக்காதோ, எப்படி கபூர்ல ஒரு வணக்க வழிபாடும் நடக்காதோ, அதே போல உங்கள் இல்லங்களை ஆக்கி கொள்ளாதீர்கள். ஷரியத்துல ஃபர்லான தொழுகைக்கு ஜமாத்துக்கு இங்கு வர வேண்டும், பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஆனால் நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, இதையெல்லாம் நீங்கள் வீட்டிலே தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏனென்றால் உங்கள் இல்லங்களையும் பள்ளிவாசலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வஜஅலூ புயூத்தக்கும் கிப்லா என்று அல்லாஹ் சொல்லுவான். உங்கள் இல்லங்களை கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நாம் வசிக்கக்கூடிய இடங்கள் அது பள்ளிவாசல்களாக ஆக வேண்டும். நம்முடைய ஆபீஸ்கள், நம்முடைய கடைகள், நம்முடைய அலுவலகங்கள், நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே தொழுகைக்காக வேண்டி இடம் ஒதுக்கப்பட்டதாக, நேரம் ஒதுக்கப்பட்டதாக நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது அல்லாஹ் சொன்னதை போல வஜஅலூ புயூத்தக்கும் கிப்லா, அப்ப அது கபிரிஸ்தானாக ஆக்கி விடாதீர்கள் என்றால் கபூர்ல மையத்து இருக்கிற மாதிரி நீங்க இருக்காதீங்க வீட்டுல என்று அர்த்தம். எந்த வீட்டிலே இபாதத் நடைபெறவில்லையோ, எந்த வீட்டிலே வணக்க வழிபாடுகள் நடைபெறவில்லையோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டிலே ஸலவாத்துகள் சொல்லப்படவில்லையோ, அந்த வீட்டிலே வசிப்பவர்கள், அந்த வீடு கபூரிஸ்தான் என்று சொன்னால் கபூரிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க யாருங்க? மையத்து. நீங்க மையத்தாக ஆகிவிடாதீர்கள், இறப்பதற்கு முன்பாகவே மையத்தாக ஆகிவிடாதீர்கள், உங்கள் இல்லங்களை கபூர்களாக ஆக்கி விடாதீர்கள். ஆக நீங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருங்கள், அடிக்கடி ரவுதாவுக்கு வாருங்கள். வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையா, ஸலவாத்து சொல்லுங்கள். எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும் அதுக்கு எனக்கு எத்தி வைக்கப்படும். அப்படி எத்தி வைக்கப்படுகிற அளவிற்கு உங்களை என்னோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி தரக்கூடியதான் ஸலவாத்து. இன்ன இடத்துல இன்ன பேருடைய இன்னாருடைய மகன் இன்னார் யார் ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சிலராசை என்ன சொல்றாங்க? நாம அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்கிறோம், ஸலவாத்தும் சொல்கிறோம், சலாமும் சொல்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஸலாத்திற்கு பதில் சொல்கிறார்கள். அதை விட என்ன பாக்கியம் வேண்டும்? நாம் சொன்ன ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சலாம் சொல்கிறார்கள், அது நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக சலாம் சொல்றது சுன்னத்து, ஆனா பதில் சொல்றது என்னங்க? வாஜிபு. நாம அல்லாஹ் ரசூல் ஸலவாத்தும் சொல்கிறோம், சலாமும் சொல்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு கண்டிப்பா என்ன செய்வாங்க? பதில் சொல்லுவாங்க. பெருமானாருடைய வாயிலிருந்து ஒரு துவா நமக்கு கிடைக்கிறது என்றால் அது ஸலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. யூதர்களை பத்தி ஹதீஸ்ல வருது, இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணுவான்? ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளல, ஆனா உண்மையிலே நபிதான் அவனுக்கு தெரியும், நம்பிக்கை. அவங்க துவா செய்தா கபூல் ஆகும் என்று அவனுக்கு நம்பிக்கை, விசுவாசம். அதனால என்ன செய்வானா, யூதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஹஜ் தும்மல் போடுவானா. தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவன் சொல்லுவான். காரணம் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை அவனும் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தும்மல் வருகிற அந்த நேரத்துல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அவங்க கேட்கிற மாதிரி ஹஜ்ஜின் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றான்னா, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்டவங்க என்னங்க செய்யணும்? இரஹமுக்கல்லான்னு சொல்லணும். அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு ரஹமத் செய்வானாக. அப்ப நாம அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு இரஹமுக்கல்லான்னு சொல்லுவாங்க, ஒரு துவா செய்வாங்க. அந்த துவா கிடைக்கணுங்கிறதுக்காக ஈமான் கொள்ளல, நம்பல, சேட்டை தான் பண்றான், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் கூட நபியினுடைய துவாவின் மீது அவனுக்கு ஆசை.
நபியுடைய துவாவின் மீது அவனுக்கு நம்பிக்கை, அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. அந்த துவா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், கிடைப்பதற்கு லேசான வழி இருக்கிறது என்றால் அது எங்கே இருக்கிறது? நாம் சொல்லக்கூடிய ஸலாத்திலே இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய சலாமிலே இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நாம் ஒரு தடவை ஸலாத் சொல்கிற பொழுது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தர்பாருக்கு நம்முடைய ஸலவாத் கொண்டு செலுத்தப்படுகிறது, எத்தி வைக்கப்படுகிறது, அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கிறது. அந்த பாக்கியம் நமக்கும் நம் சந்ததிக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிப்ரவரி 3ஆம் தேதி நமது மஸ்ஜித் இந்தியாவில் பள்ளிவாசலில் மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கான்ஃபரன்ஸ் மௌலூதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மௌலூதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த விழாவில் தமிழ்நாட்டில் இருந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள், உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் உஸ்தாது, எனக்கெல்லாம் உஸ்தாது, அந்த உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய மூத்த அறிஞர் பெருமக்கள் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 2 பேர் ஆலிம் கவிஞர். அவர்கள் ஆலிமாகவும் இருக்கிறார்கள், கவிஞராகவும் இருக்கிறார்கள். நாகூர் ஹனீஃபா பாடிய எத்தனையோ பாடல்களை எழுதி கொடுத்த அந்த பாக்கியத்தையும் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு ஆலிம் கவிஞர் தேங்கை மு ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி, தஞ்சாவூர் ஆவணியாபுரம் JMK அரபிக் கல்லூரி பேராசிரியராக இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தமிழ் இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள், பல்வேறு அரபி இலக்கியங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருந்தகை ஹசரத் அவர்கள் ஞானத்தின் திறவுகோல் நபி நாயகம் அல்லவா என்ற ஒரு சிறப்பான தலைப்பில் அவர்கள் அசருக்கு முன்பு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். நிறைவாக அசருக்கு பிறகு சிறப்புரை ஆஷிகுர் ரசூல் வீரசோழன் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர், ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர், ஆஷிகுர் ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அளவு கடந்த இஷ்கு உள்ள உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஓஎம் அப்துல் காதிர் ஹாஜி ஹஸ்ரத் கிப்ரா அவர்கள் அண்ணல் நபிகளாரின் ஆன்மீக அந்தரங்கம் என்ற தலைப்பில் ஒரு மிக சிறப்பான ஒரு உரையை தர இருக்கிறார்கள். எனவே அந்த உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மகரிபுக்கு பிறகு ஸலவாத்து மஜ்லிஸ் 500 மில்லியன் ஸலவாத்து ஓதி, அதாவது 50 கோடி ஸலவாத்து ஓதலான்னு சொல்லி ஒரு அளவுகள் நிர்ணயம் பண்ணோம். ஆனா உம்மத்து இந்த நபியின் மீது உள்ள இஸ்கின் காரணமாக 500 மில்லியன் அப்படிங்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு, இந்த நாளை ஒரு நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா 100 கோடி ஆயிப்போச்சு. 50 கோடி இலக்கு வச்சது 100 கோடி. இன்னைக்குள்ள கணக்குப்படி 12 மணி கணக்குப்படி 108 கோடி ஆயிருக்குது. 1 பில்லியன் 80 மில்லியன் ஆகிவிட்டது இதுவரைக்கும். அந்த அளவுக்கு ஸலவாத்துகள் சொல்லப்பட்டு அந்த ஸலவாத்துகளை அங்கே மகரிப் பிறகு திரும்பவும் ஓதி எல்லோரும் சேர்ந்து ஓதி துவா கபூல் செய்யப்படுகிற அருமையான மஜ்லிஸ். உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டுமா, தேவைகள் நிறைவேற வேண்டுமா, அந்த மஜ்லிஸில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஊருக்கு நம்ம நகருக்கு தேடி வந்திருக்கிற இந்த பாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்தியா முழுவதும், அதாவது மலேசியா முழுவதிலிருந்தும் தனி பேருந்துகள் மூலமாக வருகை தருகிறார்கள். நாம் உள்ளூரிலே இருந்து கொண்டு அந்த விழாவிற்கு வரவில்லை என்றால் அது மிகப்பெரிய கைசேதமாக ஆகிவிடும். எனவே அந்த பாக்கியத்தில் லோகரில் இருந்து ஆரம்பம் இஷாவோடு முடிந்துவிடும். அந்த கூட்டத்தில் நீங்கள் சிறப்பாக கலந்து பயன்பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டி விரும்பி அழைக்கின்றோம். மஸ்ஜித் இந்தியா மஜ்லிஸ் மஸ்ஜித் இந்தியாவும் தாஜ் பெர்சத்துவானும் இணைந்து அந்த மகாநாட்டை நடத்துகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.